Very good morning, my dear students. In the previous video session, we learned about the partnership, definitions, characteristics of partnerships. Then we came across advantages and disadvantages. And finally, we learned contents of partnership deed. In today's video session, we'll be learning about the rights and duties of partners. Now, before learning the rights of partners, let me show you the partnership deed. You can see here this is a format of partnership deed where partners enclosed their name and their address also. This is how the agreement will be. Now, after entering this partnership deed or this partnership agreement, the partners will be having rights and duties which they had to undergo. The rights, that is the mutual right, that is the equal rights and obligations that is usually stated in the partnership deed. In the partnership agreement இது மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொரு பார்ட்னரும் என்னென்ன உரிமை இருக்குது, அவங்களுடைய ஆப்ளிகேஷன்ஸ் என்ன, அண்ட் இஃப் தே டிடன்ட் ஃபாலோ தட், அவங்க வந்து இந்த அக்ரிமெண்ட் பண்ணலன்னா வாட் ஆல் actions to be taken by other partners, so that will be mentioned here. Now we'll see the rights of partners. After entering the partnership deed, each partner are liable to the business. Now here you can see the rights of the partners. Totally we have 9 rights of the partners that has to undergo by the partners. So what are the rights? The first one is right to take part in business. Each partner, they are liable to the business and they can take part in the management of the business. If anything goes wrong, each partner has the right to correct them. Then right to be consulted. Each partner has the right to consult in any matters concerning the firm. Company related எந்த ஒரு டெசிஷன் எடுக்கிறதா இருந்தாலும் each one has the right. And if they want to take decisions and to finalize, majority, that is 3 to 5 partners joining and doing a business அப்படின்னு பார்த்தோன்னா அதில் ஈச் ஒன் அவங்களுடைய ஐடியாஸ் டிஃபர் ஆகும். அப்போது மெஜாரிட்டி என்ன சொல்கிறாங்க, லைக் சப்போஸ் 3 பேர் ஒன்றா சொல்கிறாங்க, 3 பார்ட்னர்ஸோட டிஸ்கஷன்ஸ் அவங்களோட டெசிஷன் வந்து ஒன்றா இருந்ததுன்னா தட் தே மஸ்ட் டேக் இட் ஆஸ் கிராண்டட். அண்ட் தென் ரைட் ஆஃப் ஆக்சஸ் டு புக்ஸ், ரெக்கார்ட் அண்ட் டாக்குமெண்ட். எல்லா ட்ரான்சாக்ஷன் வாட் எவர் கம்ஸ் இன் ஆர் எனி எக்ஸ்பென்சஸ், இன்கம்ஸ், தே ஹவ் ஆல் த ரைட் டு எக்ஸாமின் அண்ட் வெரிஃபை தட். என்ன நடக்குது பிஸ்னஸில், என்னென்ன டேட்டில் என்னென்ன ஆச்சு, ஸோ ஹவு மச் சேலரி தே பேட், எவ்ரி திங் எல்லாமே. பிகாஸ் தே ஆர் த ஓனர் ஆஃப் த கம்பெனி. அவங்க வந்து பார்ட்னர் அப்படின்னு சொல்லாமல் ஃபார் த எம்ப்ளாயி, அவங்களோட சைடு எம்ப்ளாயி சைட்லேருந்து பார்த்தோன்னா ஈவன் ஈச் பார்ட்னர் இஸ் அ ஓனர். தென் ரைட் டு ஷேர் ப்ராஃபிட். Every partner is entitled to share the profits in the agreed ratio. That means agreed ratio அப்படின்னு சொல்லும்போது அவங்களுடைய contributions towards the business. Each partnerஸோட capital, each partner's contribution will vary. இல்லை சில பார்ட்னர்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஈக்குவல் ஷேர், ஈக்குவல் கான்ட்ரிபியூஷன் இருக்கும் அவங்க பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது. அப்போது அவங்களுடைய ப்ராஃபிட் லாஸ் எல்லாமே ஈக்குவலாக ஷேர் பண்ணுவாங்க. சில பார்ட்னர்ஸ் என்ன பண்ணுவாங்க, சிலரோட கேபிட்டல் மேபி ஒரு பார்ட்னர் 1 lakh இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாம், ஷேர் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கலாம், இதுக்கு இன்னொரு பார்ட்னர் 2 lakh கொடுத்துருக்கலாம். அப்போது அவங்களுக்கு ப்ராஃபிட் வரும்போது 2 lakh கொடுத்தவருக்கு அதிகமாக ப்ராஃபிட் போகும் கண்டிப்பாக. பிகாஸ் ஹிஸ் கான்ட்ரிபியூஷன் இஸ் மோர் கம்பேர்ட் டு தி அதர் பார்ட்னர். ஓகே, ஸோ அதனால் அது என்ன அப்படி சொல்லுவாங்கன்னா அக்ரீட் ரேஷியோ, அவங்களுடைய பர்சன்டேஜ் பிரகாரம் அந்த ப்ராஃபிட்டையும் வந்து பிரித்து தேல் பி டேக்கிங். ஸோ இட் பி ஷேர்ட் ஈக்குவலி. தென் ரைட் டு ரிசீவ் இன்ட்ரெஸ்ட். A partner has the right to receive interest on loans advanced by him. அதாவது கம்பெனிக்காக அவங்க வேறு ஏதாவது லோன்ஸ் முதலே கொடுத்துருந்தாங்கன்னா, வேறு ஏதாவது மணி ஃபண்ட்ஸ் பிஃபோராக கொடுத்துருந்தாங்கன்னா, ஸோ அட் தட் டைம் த பார்ட்னர் முதலே சொல்லிவிடுவாங்க, நான் வந்து இவ்வளோ கேஷ் நான் வந்து கம்பெனிக்காக ஸ்பெண்ட் பண்ணுறேன், பட் இதுலேருந்து எனக்கு இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வேணும் அப்படின்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தால் ஓகே, அவங்க சொன்ன அந்த இன்ட்ரெஸ்ட் தேல் பி பேயிங் ஃப்ரம் த கம்பெனி. இஃப் நாட், சப்போஸ் அவர் வந்து சொல்லலை, எதுவுமே சொல்லலை, பட் ஆனால் ஒரு அமௌண்ட் தராரு கம்பெனி அப்படின்னு சொல்லும்போது அந்த பார்ட்னர்ஷிப் டீட் பிரகாரம் இந்த மாதிரி ஒரு பேமெண்ட் இன் அட்வான்ஸ் இஃப் எனி பார்ட்னர் டஸ்
அங்கே பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஃப்ளாட்டாக ஒரு ரேட் என்ன அப்படின்னா 6% per annum. That is allowed for that particular partner who is giving advance to the company. Then right to be indemnified அப்படின்னு சொல்லும்போது கம்பெனிக்காக அவங்களுடைய சொந்த செலவை ஏதாவது பண்ணியிருந்தாங்கன்னா they have all the full rights to get it back. ஸோ அந்த மேபி அவங்களுடைய கோல் ரீச் பண்ணோம், இல்லை ஏதோ ப்ராஜெக்ட் பண்ணியிருப்பாங்க, அதுக்கு எக்ஸ்ட்ரா காசு தேவைப்பட்டிருக்கலாம். ஸோ அட் தட் டைம் அவங்களுடைய ஓன் ப்ராப்பர்ட்டி விற்று அவங்க ஸ்பெண்ட் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ when they contribute to the firm, அப்போது அந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சிச்சு, they are earning profit அப்படின்னு சொல்லும்போது இவர் கொடுத்த பணத்தையும் அவங்க திருப்பி வாங்கிக்கலாம். That is what they have all the right to claim from the business. Then right to use partnership property for business. Even each and every partner has a full right to use partnership property for the business also. அவங்களுடைய ஓன் ப்ராப்பர்ட்டியாக இருக்கலாம், இல்லை பிஸ்னஸ் வேறு ஏதாவது செய்யணும் அப்படின்னும் போது that they can use it here. Then right to retire. Every partner has a right to retire as per the terms of the deed. அதாவது ஏற்கனவே அந்த பார்ட்னர்ஷிப் டீடில் மென்ஷன் ஆகிருப்பாங்க. அதாவது பார்ட்னர்ஸ் எப்போ வந்து when they can relieve from the partnership firm, அந்த பார்ட்னர்ஷிப் கம்பெனியில் எப்போ அவங்க வெளியே போகலாம். இன்கேஸ் இஃப் they want to go out என்ன பண்ணால் at last they will be settling an amount to that particular partner that it will be mentioned in partnership deed. Or அப்படி இல்லை அப்படின்னு சொல்லும்போது with the consent of other partners, மற்ற எல்லா பார்ட்னர்ஸோட சம்மதத்தோடு இவர் வெளியே போகலாம். எப்போது அப்படின்னா when he is having some health conditions அந்த மாதிரி இருக்கும்போது, when he is not able to continue in the firm, at that time with the consent எல்லாரோட சம்மதத்தோட he can go out. Or in case of partnership at will, maybe some personal issues he is having, at that time he must give prior notice to all the partners. எல்லா பார்ட்னர்ஸ்க்கும் அவர் என்ன பண்ணணும், ஒரு நோட்டீஸ் விடணும். இந்த மாதிரி என்னால் இதுக்கு மேலே வந்து பார்ட்னர்ஷிப் ஃபார்மில் கன்டினியூ பண்ண முடியாது, ஐ எம் ஹேவிங் சம் பர்சனல் இஷ்யூஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு அட் தட் டைம் மற்ற பார்ட்னர்ஸ் சேர்ந்து அவரை வெளியே அனுப்பிச்சிடுவாங்க. Now next one, right to continue. That means every partner has the full right to continue in the firm. அதாவது அந்த கம்பெனி எவ்வளோ வருஷம் வரைக்கும் இருக்கோ அது வரைக்கும் அந்த பார்ட்னர்ஸும் இருப்பாங்க. Other partners they cannot expel, that is they cannot force him to go out. So the partner has all the right to continue in the partnership firm. Now let us learn the duties of partner. So here totally they have given 10 duties for the partners. The first one, duty to carry on business. So it is the responsibility for each and every partner who has signed duly in the partnership deed to carry on the business of the firm to the maximum advantage. ஸோ அந்த கம்பெனி வந்து எந்த அளவுக்கு ப்ராஃபிட்டாக எடுத்துகிட்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு they have all the rights and they have the duty and they have the responsibility to carry on the business. ஏன்னா ஒரு பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்லும்போது ஒரு அந்த ஃபர்ம் அந்த பிஸ்னஸ் எதுக்காக பண்ணுறாங்கன்னா ஒன்லி டு earn ப்ராஃபிட். எஸ், ஸோ எந்த அளவுக்கு அவங்க ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணும் அப்படின்றதும் they'll work accordingly to that. Then duty to be true. Each and every partner must be true, just and faithful to one another. ஒவ்வொரு பார்ட்னரும் அவங்களுக்குள்ள எந்த ஒரு ஒளிவு மறைவோ இருக்கக்கூடாது பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும். ஓகே, டுவர்ட்ஸ் த பார்ட்னர்ஷிப் ஃபர்ம் they have started, அந்த பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இட் மஸ்ட் பி ஓப்பன் டு ஆல். they mustn't hide anything. Again there must be utmost good faith and fair dealings. Then duty to render true accounts. If a partner maintains accounts, அதாவது ஆல் தோஸ் இன்கம்ஸ் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், இன்கம் எக்ஸ்பென்ஸ் ஆஃப் தட் ஃபார்ம், அந்த பிஸ்னஸோட வரவு செலவெல்லாம் பார்க்குறாரு அப்படின்னு சொல்லும்போது he must produce a relevant vouchers. ஸோ எவ்வளோ இன்கம் வந்ததோ அந்த இன்கம் கரெக்டாக காட்டணும், எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆச்சோ தட் இட் ஷுட் பி என்டர்ட், கரெக்டாக அதில் என்டர் பண்ணியிருக்கணும். அதாவது எந்த ஒரு மிஸ்லீட் பண்ணக்கூடாது, எதுவுமே வந்து ஃப்ராடுலண்ட்டாக he mustn't handle anything regarding the amounts which have come to his hands as a partner. ஸோ ஒரு பார்ட்னர் பொறுத்த வரையில் அவர் டிரான்சாக்ஷன்ஸ் பார்க்குறாரு, அக்கௌண்ட்ஸ் என்டர் பண்ணுறாரு, எவ்ரி திங் he must produce the true accounts to the partners. Then duty to indemnity the firm.
எவ்ரி பார்ட்னர் must indemnify the firm for any loss caused by his fraud or willful negligence. அதாவது ஒரு பார்ட்னரால் அந்த பார்ட்னர்ஷிப் ஃபர்ம் அந்த கம்பெனிக்கு அந்த பிஸ்னஸ் ஏதாவது லாஸ் அக்கர் ஆச்சுன்னா இந்த பார்ட்னரால் தான் அக்கர் ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது அப்போது அந்த பார்ட்னர் அவருடைய பர்சனலேருந்து ஈ மஸ்ட் காம்பன்சேட் த லாஸ். எவ்வளோ நஷ்டம் வந்ததோ அதை வந்து அவர் கண்டிப்பாக காம்பன்சேட் பண்ணியே ஆகணும். அவருடைய சொந்த செலவிலேருந்து அவர் அதை ஈடுகட்டுவார். ஸோ தட் இஸ் வாட் இன்டெம்னிஃபைங். அண்ட் தென் வில்ஃபுல் நெக்லிஜென்ஸ் அப்படின்னா அவருக்கு தெரிஞ்சே ஒரு தப்பு செய்கிறாரு அப்படின்னா அதாவது இந்த பார்ட்னர்ஷிப் ஃபர்மில் வந்து இந்த சீக்ரெட்ஸ் மேபி இந்த பார்ட்னர்ஷிப் ஃபர்மோட இந்த பிஸ்னஸ் சீக்ரெட்ஸ் வந்து லீக் அவுட் பண்ணுறாரு, இல்லை வேறு யாராவது ஃப்ரெண்டுக்கு அவர் சொல்கிறாரு அப்படின்னா இதனால் அந்த கம்பெனிக்கு வந்து நஷ்டம் ஏற்படுதுன்னா தட் ஹீ மஸ்ட் ரீபே ஃப்ரம் ஹிஸ் பர்சனல் சேவிங்ஸ் ஆர் பை செல்லிங் ஹிஸ் ப்ராப்பர்ட்டி வாட் எவர் இட் மைட் பி. Okay, so that is what duty to indemnity the firm. Then duty to share the loss. Every partner is bound to share the losses in the agreed ratio. எந்த அளவுக்கு அவங்க ப்ராஃபிட் ஷேர் பண்ணுறாங்களோ in the same manner losses also they must share equally in the agreed ratio. எந்த அளவுக்கு அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்களோ கேபிட்டலில் அதே அளவுக்கு தான் they'll be sharing the losses also. Then the sixth one, duty to claim remuneration. That means no partner including a managing partner is entitled to any remuneration, that is the salary or commission. ஸோ எந்த ஒரு பார்ட்னருக்குமே வந்து சேலரியோ இல்லை கமிஷனோ அவங்க பண்ணுற ஒர்க்குக்கு வந்து தரமாக பவுண்ட் டு இட் unless if there is an agreement to the contrary. அவங்க இல்லை ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னா at that time only they'll be getting a part payment. Then the seventh, duty not to use firm's property for personal use. எப்பவுமே firm's property அப்படின்னு சொல்லும்போது கம்பெனியோட ப்ராப்பர்ட்டி, அவங்க கம்பெனிக்குன்னு வாங்கின அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து பர்சனல் யூஸுக்கு வந்து அவங்க they mustn't டேக் இட் ஃபார் தேர் ஓன் யூஸ். அதை வந்து அவங்க பர்சனல் யூஸுக்கு வச்சுக்கக்கூடாது. ஓகே, கம்பெனின்னு சொல்லும்போது இட் இஸ் ஃபார் த அஃபிஷியல் யூஸ். த பார்ட்னர்ஷிப் ப்ராப்பர்ட்டி பிலாங்ஸ் டு ஆல் பார்ட்னர்ஸ். அது இருக்கிற எல்லா பார்ட்னர்ஸ்க்கும் அந்த பார்ட்னர்ஷிப்போட ப்ராப்பர்ட்டி, அந்த கம்பெனியோட ப்ராப்பர்ட்டி it belongs to everyone. But a partner should not use the partnership property for his private purposes. அவருடைய சொந்த யூஸ்க்காக அவர் அது எடுக்கக்கூடாது. Then the eighth one, duty not to carry on competing business. No partner can carry on a competing business. அதாவது ஏற்கனவே இவர் வந்து இந்த பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் இந்த கம்பெனியில் பார்ட்னராக இருந்துட்டு இது இல்லாமல் வெளியே ஒரு பிஸ்னஸ் அவர் பண்ணக்கூடாது. இன்கேஸ் இஃப் he does any such kind of business, அப்போது அவர் வர ப்ராஃபிட் எல்லாமே வந்து எல்லா ப்ராஃபிட்டையும் அவர் என்ன பண்ணணும், சரண்டர் பண்ணணும். He must give back all the profit which was earned by him in such business. No partner is allowed to earn secret profit. எந்த ஒரு தனிப்பட்ட ரகசியமான ஒரு கம்பெனி ரன் பண்ணிட்டோ இல்லை அதுலேருந்து ப்ராஃபிட் அவங்க எடுக்கக்கூடாது. Then ninth one, duty to act within scope of his authority. A partner must act within the scope of his authority. அந்த பார்ட்னருக்கு என்ன ரெஸ்பான்சிபிள் இருக்கோ இந்த கம்பெனியில் அந்த பார்ட்னரோட ஒர்க் என்னவோ ஒன்லி தட் ஹீ மஸ்ட் டூ. அது அவருக்குன்னு சில பொறுப்புகளை தனியாக எடுத்துப்பாங்க. நான் வந்து இந்த ரோல் வந்து நான் பார்த்துக்கிறேன், மேபி இந்த செக்ஷன் நான் இன்னொருத்தர் அவங்கக்கிட்ட ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்கவுங்க ரோல் மட்டும் அவங்க கரெக்டாக பார்த்தா போதும். தென் டியூட்டி டு கன்சல்ட் அதர் பார்ட்னர்ஸ் பிஃபோர் அசைனிங் ஆர் ட்ரான்ஸ்ஃபரிங் his interest in partnership. No partner can assign or transfer without the consent of all partners his interest in the firm to any other person so as to make him a partner thereof. அதாவது ஒரு பார்ட்னர் வந்து அவரால் மேபி சம் ஹெல்த் கண்டிஷனாக இருக்கலாம், அவரால் அந்த ஒர்க் வந்து ப்ரொலாங் பண்ண முடியல, ஃபர்தராக கண்டினியூ பண்ண முடியல அப்படின்னும்போது he cannot appoint anyone from outside. வேறு யாராவது உள்ளே கொண்டு வந்து எனக்கு பதிலாக வந்து இவரை பார்ட்னராக நீங்கள் வச்சுக்கோங்க, என்னால் இந்த ஒர்க் கண்டினியூ பண்ண முடியல, என்னுடைய ஒர்க் வந்து இவர் செய்வார், ஸோ ஐ எம் அசைனிங் த ஒர்க் ஆன் ஹிம், இல்லை என்னுடைய பார்ட்னர்ஷிப் நான் இவருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன், அது எதுவுமே வந்து he cannot do without the consent of other partners. மற்ற பார்ட்னர்ஸோட நாலேஜ் இல்லாமல் இவர் வந்து அந்த வேலையை செய்யக்கூடாது. ஸோ he has no right to do that. That is not his duty to do. Okay students, I think you all understood
the rights and duties of partners. Go through the video session again. In the next video session, we'll be learning about the liabilities of a partner, the types of partnership. Thank you, students. Have a nice day.